சென்னை பிளே ஆஃப் போகுமா? பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை மீதி இருக்கிற 4 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சாலே பிளே ஆஃப் போயிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் கன்ஃபார்ம் 3 மேட்ச் ஜெயிக்கணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் வந்து டாப் 2 பொசிஷனில் வந்து ஏதாச்சும் 2 டீம் இருக்கும். 3rd 4th தான் பயங்கரமாக ஃபைட் நடக்கும். ஆனால் இந்த சீசனில் டாப் 2 பொசிஷனுக்கே வந்து சன்ரைசர்ஸ்க்கும் பஞ்சாப்க்கும் மாறி மாறி போட்டி நடந்துட்டுருக்கு. 3rd 4th வந்து பெங்களூருக்கும் ராஜஸ்தான் போட்டி நடந்துட்டுருக்கு. 5th பிளேஸில் குஜராத் இருக்காங்க. 6வது இடத்துல நம்ம இருக்கோம். நாம் இப்போ இதில் 4th பிளேஸ் போகணும் அப்படின்னா ராஜஸ்தானையும் குஜராத்தையும் தாண்டி தான் நாம் உள்ளே வரணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதி இருக்க 4 மேட்ச்சில் குஜராத் கூட ஒரு மேட்ச் இருக்குது. கன்ஃபார்ம் அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா ஆகணுங்க. அடுத்து சன்ரைஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது. சன்ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லக்னோ கூட 2 மேட்ச் இருக்குது. இந்த லக்னோ கூட நடக்கிற 2 மேட்ச் நம்ம ஜெயிக்கணும். குஜராத் கூட நடக்கிற ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிக்கணுங்க. இந்த 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நாம் உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை பிளே ஆஃப் போகுமா? போகும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவி கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.